முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்காதே. இப்போது உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று காத்து கொண்டு இருக்கின்றது. நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய வாழ்க்கை அமையப் போகின்றது. நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்கு மீண்டும் தெளிவுபடுத்துகின்றேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்ம வினையால் வருவார்கள். கர்ம வினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு, இப்படி அனைத்து உறவுகளும் வினை தீர்த்து செல்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கி விட்டது தங்கமே. கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு. நல்லதே நடக்கும். இப்பொழுது நீ எந்த ஒரு முடிவையும் நிதானமாக யோசித்தேடு. ஏனென்றால் இப்பொழுது உனக்கு உன் துணையிடமிருந்து ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று வர காத்து கொண்டு இருக்கின்றது. இத்தனை நாட்களாக எதை எதிர்பார்த்து என் முன் நீ வேண்டி நின்றாயோ அந்த ஒரு விஷயம் உன் துணையிடமிருந்து வரப்போகின்றது. சில விஷயங்களை நீ மாற்றி நினைக்கின்றாய், ஆனால் மாற்ற முடியாமல் இதுவரை தவிக்கின்றாய். அதை பற்றி யோசித்து கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை வீணடிக்காதே தங்கமே. இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை மட்டும் தெளிவாக பார். அதுவே உனக்கு நல்லதாகவே அமையும். அடுத்து என்ன செய்யலாம், எப்படி திட்டமிடலாம் என்று யோசித்து உன்னுடைய வாழ்க்கையை பார். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை கூட நான் கண் திறந்து பார்த்து விடுவேன். அதனால் உன் வேண்டுதல்களை என்னிடம் சொல். நிச்சயமாக அது நிறைவேறும். இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ பெரும்பாலும் எதை பற்றி பேசுகின்றாயோ அல்லது கற்பனை செய்கின்றாயோ அதுவே உன்னுடைய வாழ்வில் நிகழ்கின்றது. கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அதுவே உன் வாழ்க்கையில் நடக்கின்றது. இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து வருகின்றன. உண்மை வேறாக இருக்கும்போது உன் கற்பனை பயங்கரம். நிஜமாகவே நீங்களே துணை போகலாமா என்ன? உங்களுடன் உண்மையான உறவாக நான் இருக்கின்றேன். கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்ற அச்சம் வேண்டாம். நன்றாக ஒன்றாக வாழ்வோம். நன்மையான புதுமையான விஷயங்கள் நடக்கும் என்று நினைத்துக்கொள். முதலில் உன் மனதை தகுதிப்படுத்து. நிச்சயம் அது உனக்கு நிறைவேறியே தீரும். என் பிள்ளையை யாரையும் நம்புவது சில நேரம் உன்னுடைய பலவீனமாக இருக்கின்றது. உன்னை பயன்படுத்தி சிலர் காரியம் சாதிக்க முயல்கின்றன. எது உன் பலம், எது உன் பலவீனம் என்று தெரிந்து கொள். எல்லாவற்றையும் கேள், ஆனால் பதில் கூறாது. அமைதியாக அதை பற்றி சிந்தித்து பார். உண்மை விளங்கும். உனக்கு எதிராக யார் என்ன செய்தாலும் அவர்களிடமிருந்து உன்னை காப்பேன். நீ வாழ்க்கையில் நிச்சயம் பெருவாழ்வு வாழ்வாய். யாம் இருக்க உனக்கு பயமேன். ஓம் முருகா.